இப்போ ஒரு முக்கியமான விருந்தினர் அமுதகானத்தை வாழ்த்த வருகிறார். மிக முக்கியமான விருந்தினர் திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அமுதகான பாடல்களை, இந்த அமுதகான நிகழ்ச்சியை அவங்க நெருங்கி பார்க்கிறவங்க. அது மட்டுமில்ல, மெகா தொலைக்காட்சியில எங்க மேடத்தோட நெருங்கிய தொடர்பு உள்ளவங்க, நெருங்கிய நட்பு. இது இந்த நிகழ்ச்சியை பற்றி அவ்வப்போது சில கமெண்ட்ஸ் எல்லாம் அழகா கொடுக்கறாங்களாம். இப்போ இந்த நிகழ்ச்சியை அவர்கள் மேடைக்கு வந்து வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். உலகத்தில் எல்லா இடத்துலேருந்தும் மெகா டிவி நேயர்களுக்கு, அப்புறம் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியோர்கள், தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரோக்ராம் கொஞ்ச நாள் நடக்கிறதே பெரிய விஷயம். அதை எப்படி நடத்துறது, அந்த ப்ரோக்ராம் எப்படி தக்க வைக்கிறது, அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கஷ்டமான விஷயம் நான் யார்கிட்டையும் சொல்லணுங்கிறது இல்லை. எல்லாருமே டிவி பார்த்துட்டே தான் இருக்கோம். அது ஒரு ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து கொஞ்ச நாள் நடந்ததுக்கப்புறமே அது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சீசன் 2 சீசன் 3 அப்படியே பண்ணுறாங்க. தவிர இவ்வளோ வருஷமாக 6000 எபிசோடு வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமை நடத்துறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பாராட்ட வேண்டிய விஷயம். இது நான் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு நிஜமாவே இது 6000 எபிசோடு ஆயிருக்கான்னு நான் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கேன். ஜெயந்தி எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. அவங்கக்கிட்ட நான் நிஜமாவே 6000 எபிசோடா, தொடக்கத்துலேருந்தே ஆரம்பிச்சது ப்ரோக்ராம் விடாமல் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு அவ்வளோ தூரம் கேட்டுட்ருக்கேன். ஆதவன் சார், உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளோ வருஷமாக எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி எல்லாரையும் பார்க்க வைக்கிறது ஒரு ப்ரோக்ராமு எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ரோக்ராம் நான் ஒரு சில நாள் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் எல்லா ப்ரோக்ராம் பார்த்ததில்லை. ஆனால் கேட்கும்போதே நைட் அவ்வளோ ஒரு நிஜமாகவே அவர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு நம்மளுக்கு இனிமையான தூக்கம் வரும். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ப்ரோக்ராம். நம்ம கேட்கும்போது நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தூக்கம். ஏன்னா நம்ம பழைய பாடல்கள்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஏறி 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 நம்மளுக்கு அது நம்மக்குள்ளேயே அது இறங்கிடும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாட்டு நம்ம இது கேட்கும்போதே எம்எஸ்வி சார் பாட்டு, அதை ஒரு சார் அவ்வளோ பிரமாதமாக பாடினார். நிஜமாகவே அந்த பாட்டு ஒரு டைம் அது கேட்கும்போது எனக்கு புல்லரிக்கும். அது ஏன் தெரியல, அந்த பாட்டு அதோட பாட்டோட மகிமைன்னு நினைக்கிறேன் அந்த இது. ஸோ அந்த புல்லாங்கல் வந்து அது வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மயிலிறகு அப்படியே நம்மளை தடவி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது. ஸோ நிஜமாகவே அந்த பாட்டு பாடி இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் எப்போவுமே இந்த மெகா டிவியில் இது ஒரு ரெகுலரான நிகழ்ச்சியாக கண்டினியூ ஆகணும். இன்னும் ஒரு 10,000 எபிசோடு 15,000 எபிசோடு இருக்கும்போது என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக வருவேன். என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் உங்கள் எல்லாரோட கண்டினியூட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். உங்களுக்கு இன்னொரு நன்றி. அமுதகானம் 1000 முடிஞ்ச உடனே அந்த விழாவை தொடர்ந்து உங்க பாக்கியா பத்திரிகையில அந்த அமுதகானம் 1000 பத்தி ஒரு கட்டுரை போட்டிருந்தீங்க. அதை எனக்கு மனவை பொன்மாணிக்க கொண்டு வந்து காமிச்சாரு பாக்கியராஜ் சார், வாழ்த்து தெரிவிச்சாரு. அதுக்கும் உங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக நான் வந்து இந்த மெசேஜை கன்வே பண்ணிடுறேன். நான் அது கண்டிப்பாக அவர் எழுதுகிற சமாச்சாரம், அது அவர் எழுதுகிற விஷயம் அது. ஸோ அவர் எழுதியிருந்தாருன்னா கண்டிப்பாக நான் உங்கள் மெசேஜை அவர்கிட்ட கன்வே பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு நிகழ்ச்சியில் லக்ஷ்மண் ஸ்ருதியோட ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. அது எப்போவுமே எங்கே போனாலும் அது ஒரு நிஜமாக ராசியான ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப வருஷமாக அவங்களையும் நல்ல பழக்கம். அவ்வளோ பிரமாதமாக ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்துவாங்க. அவங்களோட என்னோட வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இந்த தங்கமான வாழ்த்து கொடுத்த பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுக்கு நம்ம ஜெயந்தி மேடம் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நன்றி அம்மா, மிக்க நன்றி. வந்ததற்கும் வாழ்த்தியமைக்கும் மிக்க நன்றி.